நம்ம லைஃப்பில் ஃபஸ்ட்டு வெள்ளந்தியாக நம்பின விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னு வச்சுங்களேன், ஃப்ரெண்ட்ஷிப். அதாவது வீட்டாளுங்களை தாண்டி ஃபஸ்ட்டு இந்த ஸ்கூல் படிக்கும்போது இந்த ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் எல்கேஜி யூகேஜியில் வந்து நம்ம ஒரு க்ரைமுக்கு பார்ட்னரை தேடினது, நம்ம நம்பினது யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம கூட இருந்த ஒரு பையன் தான். ஸோ அந்த ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து அமையறதுக்கு சீரியஸாக சொல்கிறேன், ஒரு 7 பொருத்தம் கரெக்டாக இருந்தால் தான் அமையும் லைஃப்பில். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முக்கால்வாசி ஃப்ரெண்ட்ஷிப் வந்து நம்ம நினைக்கிறது ஒன்று, நடக்கிறது ஒன்று. ஸோ நம்ம கடன்னு கேட்டு போனால் மறைஞ்சு போயிடும். அதேமாரி நம்மளுக்கு ஒரு பிரச்சனை அப்படின்னா அங்கே ஃப்ரெண்ட்ஷிப் இருக்காது. அதேமாரி நம்மளால் அவங்களுக்கு எந்த ஒரு உதவியும் இல்லை அப்படின்னாலும் இருக்காது. நம்ம அவங்கள விட லைஃப்பில் முன்னேறிட்டாலும் இருக்காது. ஸோ இந்தமாரி நிறைய ரீசன்னால வந்து ஃப்ரெண்ட்ஷிப் அப்படின்றது வந்து நம்ம ரொம்ப வெள்ளந்தி அதை நம்புகிற ஒரு விஷயம். நிறைய நேரம் அது காணல் நீர் தான். நெக்ஸ்ட் வந்து சொந்தம். நம்ம சின்ன வயசில் வந்து நம்மளுக்கு இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க, இவங்க வந்து நம்மளுக்கு இந்த சொந்தக்காரங்க, நம்மளுக்கு இந்த உறவு முறை அப்படின்னு சொல்லலாம் இன்ட்ரடியூஸ் பண்ணி வைப்பாங்க. ஸோ நம்மளோட கற்பனையில் என்ன வாழ்ந்துட்டு இருப்போம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நாளைக்கு நம்மளுக்கு ஒரு கஷ்டம்னு வந்தால், ஓ இவங்கெல்லாம் வந்து நம்ம கூட நிற்பாங்களா, இவங்கெல்லாம் வந்து நம்ம சந்தோஷம் துக்கத்தெல்லாம் வந்து பங்கெடுத்துப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் ரியாலிட்டியில் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இதில் வந்து 2 மோடு தான். ஒரு மோடு என்னன்னா, நம்ம லைஃப்பில் அவங்களோட கம்மியாக இருந்தோம் அப்படின்னா நம்மளை பார்த்து குளிர் காமிச்சுப்பாங்க. சரி ஓகேப்பா நம்ம லைஃப்பில் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கான்ஃபிடென்ட்டாக வாழ்றதுக்கு நம்மளை யூஸ் பண்ணிப்பாங்களே தவிர நம்மளுக்கு எந்த ஹெல்ப்பும் பண்ண மாட்டாங்க. அதுவே நம்ம லைஃப்பில் நல்லா வாழ்ந்துட்டோம் அப்படின்னா நம்மளோட உதவி அவங்களுக்கு தேவைப்படும் அப்படின்றதுனால நம்ம முன்னாடி நல்லா நடந்துப்பாங்க. ஆனால் பின்னாடி வந்து நல்லா கண்டிப்பாக வந்து வயிறு எறிவாங்க. அண்ட் நெக்ஸ்ட் வந்து லவ் அப்படின்றது வச்சுக்கோங்களேன், மனுஷனை முட்டாளாக்குறதுல நம்பர் 1 விஷயம் வந்து இதுதான் அப்படின்னு சொல்லணும். ஏன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது வந்து ரொம்ப பெருசாக புனிதம் இருந்தோன்னு சொல்லிட்டு, ஏன்னா இந்த கவிதை எழுதுறவங்களா இருக்கட்டும், படம் படிக்கிறவங்களா இருக்கட்டும், ஓவியம் வரைகிறவங்களா இருக்கட்டும், இந்த எல்லா ஆர்ட் ஃபார்முக்குமே வந்து இது இல்லை அப்படின்னா பொழப்பு கிடையாது. ஸோ இதை வச்சு யார்கிட்ட இருந்து காசு ஆக்குறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இது வந்து இதை நம்பி வந்து சூதாட்ட மாரி எவன் பணத்தை விடுவானா அவங்ககிட்ட தான் காசு ஆக்குறாங்க. ஸோ இந்த பாட்டு எழுதுறதா இருக்கட்டும், டான்ஸ் ஆடுறதா இருக்கட்டும், இந்த படத்தில் வந்து நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா இந்த லவ்ன்ற ஒரு கான்செப்ட் இல்லாமல் இவங்களால் எடுக்கவே முடியாது. ஏன்னா மிச்சம் எல்லாத்துக்குமே வந்து திறமை வேணும். இது வந்து திறமையே இல்லாமல் ஒரு விஷயத்தை செஞ்சிடலாம். நீங்கள் சொல்லலாம் உடனே, ஓ இப்போ வந்து கவிதை எழுதுறதுலாம் திறமை இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு. அந்த திறமையை நீ வந்து ஒரு ராக்கெட் சயின்ஸ் இதில் ஒன்று கண்டுபிடிச்சிப்பாரு, அப்போ தெரியும் உனக்கு அது எவ்வளோ டிஃபிகல்ட்டுன்ட்டு. ஸோ இது ரொம்ப கம்பேரிட்டிவ்லி ரொம்ப ஈஸியான ஒரு விஷயம். ஸோ எனிவே, அண்ட் இது பிரிட்டி மச் என்னென்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு 16-17 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் தான் உலகம் ஃபுல்லாக மெஜாரிட்டி பீப்புளுக்கு லவ் வருது. ஸோ இது வந்து பிரிட்டி மச் நீங்கள் லவ் பண்ணலனாலுமே உங்கள் ஹார்மோன்ஸ் இதை பண்ண வைக்கிற விஷயம். அதாவது நம்மள்ட்ட இருக்கிற அடிக்ஷன் எல்லாத்தையுமே நீங்கள் பாருங்களேன், எல்லா அடிக்ஷனுக்கும் உங்களுக்கு வந்து காசு செலவு பண்ணணும். நீங்கள் வந்து இப்போ போயிட்டு தம் அடிச்சு பாருங்கள், காசு செலவு பண்ணணும். தண்ணி அடிச்சு பாருங்கள், காசு செலவு பண்ணணும். ட்ரக்ஸ் நீங்கள் எதை வேணால் எடுத்துக்கோங்க, கேம்பிளிங் எதை வேணால் எடுத்துக்கோங்க, எல்லாத்துக்கும் காசு செலவு பண்ணணும். ஒரு ஸ்கில் இருக்கணும், ஒரு அறிவு இருக்கணும், ஏதாவது ஒரு விஷயம், ஏதாவது ஒரு இன்வெஸ்ட்மெண்ட், டைம் எல்லாமே போட்டாகணும். வெறும் லவ் அப்படின்ற ஒரு விஷயம் மட்டும்தான் வந்து நீங்கள் செலவே பண்ணாமல் வீட்டுக்குள்ளார உட்காந்துக்கிட்டு கண்ணை மூடிட்டு கற்பனையில் நீங்கள் வந்து லவ் பண்ண முடியும். உங்களுக்கு பிடிச்ச ஹீரோயினாக இருக்கட்டும், இல்லை வந்து நீங்கள் லவ் பண்ணுறன்ற சொல்கிற பொண்ணாக இருக்கட்டும், இது எல்லாம். ஸோ இதில் ஒரு 2 மெத்தட் இருக்குது. ஒரு பொண்ணை லவ் பண்ணால் புனிதம், நிறைய பொண்ணை லவ் பண்ணால் இது வந்து இவன் வந்து கெடுதல், இந்த பொண்ணு கெடுதல் அப்படின்னு சொல்லிட்டு. இது எல்லாமே சோஷியல் கான்ஸ்ட்ரக்ட் தான். ஸோ அகெயின் இந்த லவ்ன்றதுல வந்து புனிதம்லாம் எதுவும் இல்லை. இட்ஸ் பேசிக்லி பயாலஜிக்கல் நீட், அவ்வளோதான். ஸோ இந்த பயாலஜிக்கல் நீடுக்கு வந்து ஹியூமனோட இமேஜினேஷன் தான் இதை தவிர இதில் நீங்கள் நினைக்கிற மாதிரி இதுக்குள்ளார புனிதம் அப்படின்றதுலாம் எதுவுமே கிடையாது. அது எல்லாமே நம்ம இன்வென்ட் பண்ணுற ஒரு இன்வென்ஷன் அந்த தவிர நத்திங். அதில் ஒன்றும் பெருசாக டிவைன்றது ஒரு விஷயமே இல்லை. ஸோ சிம்பிள் அஸ் தட். நெக்ஸ்ட் வந்து பணம். ஸோ மனுஷன் வந்து ரொம்ப கன்ஃபியூஸ்டு ஸ்டேட்டில் வந்து எப்போவுமே இருக்கிற ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பணம் தான். ஸோ இந்த பணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இட்ஸ் அ கிரேட் மோட்டிவேட்டர். இன்றைக்கி காலங்காலத்தில் எந்திரிச்சு 9 மணிக்கு எல்லாரும் எங்கே ஓடுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதம் செலவுக்கு பணம் வேணும், அதுக்காக நான் உருப்படியாக வேலை செஞ்சாக்கணும், அதுக்காக நான் ஓடுறேன் அப்படின்ற விஷயம் தான். ஒரு அப்பா ஒரு பையனுக்கு வந்து நீ நல்லா படித்து நல்லா மார்க் வாங்கினா தான் நல்லா சம்பாதிக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு இப்படின்னு சொல்கிறவங்க தான் வந்து பணம் வந்து லக்ஷ்மி, பணம் வந்து கீழே போட்டால் எடுத்து கையில் கும்பிட்டுக்கணும், காலில் படக்கூடாது இப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறவங்க தான் வந்து நாளைக்கு நீங்கள் கஷ்டப்பட்டு வந்து டைம் இல்லை, சரி ஓகே டைம் நான் வேஸ்ட் பண்ண விரும்பல, நான் வந்து காசு சம்பாதிக்கணும், நல்லா லைஃப்பில் முன்னேறணும் அப்படின்னா அப்போ என்ன அட்வைஸ் வரும் அப்படின்னா, நீ பணம்னு பேராசையில் அலையிற, பணம் வந்து கழுத்துக்கு மேலே போச்சுன்னா நிம்மதி இல்லாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கம்யூனிஸ்ட் ஐடியாலஜியும் கொண்டு வந்து வைப்பாங்க. இப்போ இந்த 2 காம்பினேஷனையும் ஒரு மனுஷனுக்கு கொடுத்தா அவன் என்னவாகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவன் சாகிற வரைக்கும் வேலை செய்வான். நீங்கள் யோசிச்சு பாருங்க, 2 காம்பினேஷனும். ஒருத்தனுக்கு வந்து பணம் முக்கியம், அந்த பணம் சம்பாதிக்கிறதுக்காக நீ கஷ்டப்பட்டு வேலை செய்யணும், நீ வந்து அதுக்காக நிறையா படிக்கணும், இதெல்லாமே வந்து சொல்கிற கரெக்டு, ஓகே இதெல்லாம் நான் பண்ணுறேன். பண்ணி முடிச்சுட்டு நான் வந்து ஒரு ஆவரேஜாக சம்பாதிக்கிற வரைக்கும் இந்த யாருமே எதுவுமே சொல்லலை. எல்லாரும் வந்து ஓகே நான் வந்து ஒரு சின்ன வீட்டில் ஒரு சின்ன கார் வாங்கிட்டு லோன் கட்டிட்டு இப்படி இருக்கிற வரைக்கும் யாரும் என்கிட்ட வந்து எதுவுமே சொல்லலை. ஆனால் அதை தாண்டி வந்து நான் டிவி பார்க்குறது, பிக் பாஸ் பார்க்குறது எல்லாத்தையும் ஆஃப் பண்ணிவிட்டு நான் உட்காந்து எனக்காக வேலை செய்கிறேன், ஏதோ ஒன்று புதுசாக கண்டுபிடிக்க போகிறேன், நான் ஏதோ ஒன்று பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு பணத்தை இங்கே வச்சிருக்கிறத விட நிறையா சம்பாதிக்க ஆரம்பிச்சிட்டேன் அப்படின்னா உடனே எல்லாரும் ஓடி வந்துடுவாங்க. ஓடி வந்து நீ பணம்னு ஓடுற, நீ வந்து பணம் சம்பாதிக்கிறதுல வந்து உன் நிம்மதி இழந்துட்ட, அதை பண்ணிட்டு அப்படின்னு சொல்லிட்டு. சிஎஸ்சி இதெல்லாம் நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எல்லா படத்துலையும் இது வரும். நம்ம ஊரில் மட்டும் கிடையாது,
நீங்கள் வந்து ரேண்டமாக ஏதோ ஒரு லாங்குவேஜ் எடுத்துக்கோங்க, அந்த லாங்குவேஜில் ஃபேமிலி மூவிஸ் அப்படின்னு சொல்லி எடுத்து பாருங்கள். அந்த படத்துலையும் வந்து காசு இல்லாதவன் ரொம்ப சந்தோஷமாக இருப்பான், காசை வச்சுட்டு இருக்கிறவன் அப்படியே தண்ணி அடிச்சுட்டு அவனை சுற்றி இருக்கிறவங்களாம் கெட்டவங்க, அவன் நிம்மதியாக இல்லாமல் இப்படிலாம் இருப்பான். நீங்கள் நல்லா ஒரு விஷயத்தை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, பணம் இல்லாதவனை விட இது நீங்கள் வந்து என்கிட்ட வந்து இது வந்து கிட்டத்தட்ட ஒரு 500 பேரை வந்து பேசியிருப்பாங்க, என்கிட்ட கன்வின்ஸ் பண்ணுவாங்க நீங்கள் வந்து நிம்மதியாக இல்லைன்ட்டு. ஐயோ நான் நிம்மதியாக இல்லையன்றது நான் சொல்லணும், நான் வேலை செய்கிறன்றதுக்காக நிம்மதி இல்லைன்னு ஆகிடுமா? ஸோ அதாவது பணம் இருக்கிறவனும் நீங்கள் வச்சுக்கோங்க, இல்லாதவனு வச்சுக்கோங்க, இவனை விட இவன் வந்து ஹெல்த்தியாக இருக்கிறான், இவனை விட இவன் வந்து ஃபேமிலி கூட நிறைய டைம் ஸ்பெண்ட் பண்ணுறான், இவனை விட இவன் வந்து நல்லா படிக்கிறான், நல்லா பெரிய பெரிய காலேஜுக்கு போகிறான் அப்படின்றான், இவனை விட இவன் வந்து லைஃப்பில் நல்ல ஹெல்த் கேர் இருக்குது, சந்தோஷமாக இருக்கிறான். இவன் இந்த பணம் இல்லாதவனால் ஒரு அட்வான்டேஜ் கூட கிடையாது, நான் சொல்கிறேன் ஒரு அட்வான்டேஜ் கூட கிடையாது. அதனால் இந்த கம்யூனிஸ்ட் ஐடியாலஜிஸ் இது எல்லாத்தையும் உட்காந்து நீங்கள் வந்து படத்தில் பார்த்துட்டு நம்பிட்டு இருக்காதிங்க. ஏன்னா அதெல்லாம் பார்க்குறப்ப நம்ம சுச்சுவேஷனில் இருக்கிற ஒருத்தன், நம்ம போட்டிருக்கிற சட்டமேற ஒருத்தன் போட்டிருக்கிறான், அவன் காட்டுற வீட்டில் வந்து அதேமாரி வீட்டில் தான் நம்ம இருக்கிறோம் அப்படின்றதுலாம் நம்ம அந்த இடத்துல வச்சு பார்ப்போம். அவன் அழுகுறான், அவன் கஷ்டப்படுறான்றப்ப நம்ம செல்ஃப் பிட்டி பண்ணி நம்ம அந்த சீன் பார்க்குறதுக்கு பேக்ரவுண்ட் மியூசிக்கோட நல்லாயிருக்கும், அதில் நம்ம மயங்கலாம். அந்த மயங்கிறது வந்து நீங்கள் அப்படியே மயங்கிட்டு அப்புறம் அப்படியே மயக்கத்தோடய இருக்காதிங்க, எந்திரிச்சு தெளிஞ்சு வாங்க, ஓகேவா? அவனை அப்படியே இருக்கணுன்றது யாருமே சொல்லலை. அவனுக்கு வந்து பணம் தான் கஷ்டம் அப்படின்னா அதை போய் சம்பாதிச்சா தான் கஷ்டம் போகணும், அது போகணும். ஆக்சுவலி உலகத்தில் இன்றைக்கி உங்களுக்கு இருக்கிற பிரச்சனையில் உங்கள் கையில் திடீர்னு ஒரு 50 கோடி ரூபா கொடுத்தேன் அப்படின்னா உங்கள்கிட்ட இருக்கிற பிரச்சனை 99% பிரச்சனை சால்வ் ஆகிடும். உங்கள் ஹெல்த் இஷ்யூஸ் கொண்டு நிறைய விஷயம் சால்வ் ஆகிடும். ஸோ அதனால் வந்து இந்தமாரி புல்ஷீட்டாக வந்து யாரும் பேசிகிட்டு இருக்கிறத அக்செப்டே பண்ணாதீங்க. டைம் இஸ் ஓவர். இது வந்து அந்த காலத்தில் வந்து புத்திசாலித்தனம் இல்லாத மனுஷனை வந்து ஏமாத்துறதுக்கு இந்தமாரி 1008 நரேஷன் இருந்துச்சு. ஆயிரக்கணக்கான வருஷமாக வந்து மனுஷன் கொத்தடிமையாக இருந்ததுக்கான காரணம் வந்து பணத்தை புரிஞ்சிக்காதனால தான். அவனுக்கு அந்த ஃபினான்ஷியல் என்ன இதுக்காக நிறைய பணம் சம்பாதிக்கணும் அப்படின்றதுலாம் அவசியம் கிடையாது. பணம் சம்பாதிக்கிறவன் வந்து நிறைய காசு வச்சுருக்கோம், சந்தோஷம் இல்லை அப்படின்றதெல்லாம் இட்ஸ் ஆல் ஃபேக். இதெல்லாம் ஃபேக். பணம் இல்லாதவன் தான் கஷ்டப்படுறான், பணம் இல்லாதவன் தான் நிம்மதி இல்லாமல் இருக்கிறான், பணம் இல்லாதவன் தான் பஸ்ஸில் ட்ரெயின் ஸ்டேஷனில் எல்லாத்துலேயும் கூட்டத்தில் நசுங்குறான். ஸோ இதில் வந்து ரொம்ப தெளிவாக இருந்துக்கோங்க. இதில் நீங்கள் வந்து வேறு எந்த தாட் ப்ராசஸுமே வேணாம், திஸ் இஸ் த ரியாலிட்டி. ஸோ நான் வந்து கண்கூட வந்து நிறையா பணம் வச்சுருக்கிறவங்களும் பார்க்குறேன். அண்டு பணம் இல்லாதவங்க தான் 65 வயசு வரைக்கும் வேலை செய்கிறாங்க. அவன் 30 வயசில் வேர்ல்டு டூர் போகிறான். அவன் இப்போ எனக்குமே நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா வந்து என்னோடய வேலைகள் எல்லாமே நானாக இன்ட்ரெஸ்ட் எடுத்துக்கிட்டு மெனக்கிட்டு ஒவ்வொரு நிமிஷத்தையும் எதையோ ஒரு இடத்துல நான் போடுறேன். எனக்கு லைஃப்பில் வந்து தி கிரேட்டஸ்ட் ப்ராக்ரஸ் அச்சீவ் பண்ணணும் அப்படின்றதுக்காக நான் பண்ணுறேன். மற்றபடி வந்து இஃப் ஐ வாண்டட் டு லிவ் ரிலாக்ஸ்னு வச்சுக்கோங்களேன், லிட்ரலி வந்து நான் காலங்கத்தில் எழுந்திரிச்சு நான் டெய்லியும் கேம் விளாட்லாம். ஸோ வெறுமனையாக ஃபோன் கால்ஸு மீட்டிங்ஸ் எல்லாத்துக்கும் வேலையை கொடுத்துட்டு நான் பாட்டுக்கு என் வேலையை பார்க்கலாம். ஐ வில் ஸ்டில் மேக் மணி எனிவே. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து ஆக்சுவலி இந்த பணம்ன்ற விஷயத்தில் வந்து இன்னும் நிறைய சொல்லலாம் பார்க்கணும்னு வச்சுக்கோங்களேன். இந்த மனுஷங்க வந்து இந்த காசு வந்து என்ன பண்ணணும்னு நினைப்பாங்க, மிடில் கிளாஸ்க்கு ஒர்க்கிங் கிளாஸ்க்கு காசு அப்படின்னா கொண்டு போய் சேவ் பண்ணணும்னு நினைப்பாங்க. அது ரிஸ்க் எடுக்கக்கூடாது, அது பத்திரமா வச்சுக்கணும், சேவ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓரளவுக்கு சேவ் பண்ணுங்கள், பட் எல்லாத்தையும் சேவ் பண்ணாதீங்க. ஏன்னா இன்ஃப்ளேஷன் அப்படின்றது வந்து 2 பக்கமும் வந்து கடிக்கிற ஒரு விஷயம். ஒரு பக்கம் வந்து நீங்கள் பேங்க்கில் போடுற பணத்தோட வேல்யூ இல்லை தலைவணி கடியில் வைக்கிற பணத்தோட வேல்யூ நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி 100 ரூபாய்க்கு நீங்கள் வந்து ஒரு 10 பொருள் வாங்குறீங்க அப்படின்னா அடுத்த மாதம் அந்த 100 ரூபாய்க்கு வந்து நீங்கள் 9 பொருள் 8 பொருள் தான் வாங்க முடியும். அதுக்கு அடுத்த மாதம் 5 பொருள் தான் வாங்க முடியும். ஸோ இன்ஃப்ளேஷன் ஒரு பக்கம் அதை ஈட் பண்ணும். இன்னொரு பக்கம் என்ன தெரியுமா, நீங்கள் வாங்குகிற பொருளோட குவான்டிட்டி இன்றைக்காவது நீங்கள் கவனிச்சிருக்கிறீங்களா? இப்போ நான் இங்கே வந்து ஆஸ்திரேலியாவில் வந்து இந்த ஸ்னிக்கர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார் ஒன்று வாங்கி சாப்பிடுவேன், சாக்லேட் ஒன்று வாங்கி சாப்பிடுவேன். நான் ஆஸ்திரேலியா வந்த புதுசில் அந்த பார் இவ்வளோ பெருசு இருக்கும். இன்றைக்கி வந்து அந்த பார் வந்து வித்துரோண்டு இருக்குது, ஆனால் விலை அதோட அதிகம். ஸோ இன்ஃப்ளேஷன்றது வந்து இதை பற்றி நான் செப்பரேட்டாக ஒரு வீடியோ போடுறேன். இன்ஃப்ளேஷன்றது வந்து ஒரு பக்கம் நீங்கள் யூஸ் பண்ணுற பணம், நீங்கள் அந்த பணத்தோட மதிப்பை இழந்துக்கிட்டே இருக்கிறீங்க. இன்னொரு பக்கம் வந்து அந்த பணத்துக்கு வாங்குகிற பொருளோட வேல்யூ இன்க்ரீஸ் ஆனாலும் அந்த பொருளோட குவான்டிட்டியும் கம்மியாகுது. நெக்ஸ்ட்டு வந்து மக்கள் வந்து ரொம்ப நம்புகிற ஒரு விஷயம் என்னென்னா இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ். இந்த ஸ்கூல் டேஸு காலேஜ் டேஸ்லலாம் வந்து போயிட்டு ஏதோ ஒரு எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ், நான் போய் செஸ் இன்னும் பண்ணேன், ட்ராயிங்னு பண்ணேன், இந்தமாரி விஷயம்லாம் பண்ணேன். பட் என்னென்னா மிடில் கிளாஸ்க்கு புரியாத ஒரு விஷயம் என்னென்னா, சும்மா பசங்க ஒரு கிளாஸுக்கு போகிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு ரோட் மேப்பே இல்லாமல் ஒரு பிளானே இல்லாமல் சும்மா போயிட்டு ஒரு திறமையை வளர்த்துப்போம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா இப்படி இருந்தாலும் அவன் குமாஸ் தான் வேலை செய்ய போகிறான். அவனுக்கும் டான்ஸும் என்ன பிரயோஜனம், அவனுக்கும் கிரிக்கெட்டுக்கு என்ன பிரயோஜனம், அவனுக்கும் லெட்ஸே கராத்தேக்கு என்ன பிரயோஜனம். அதில் நம்ம மார்ஷல் ஆர்ட்ஸ் பற்றி செப்பரேட்டாக வீடியோ போட்டிருக்கோம். அதெல்லாம் மார்ஷல் ஆர்ட்ஸ் வந்து உங்களை ப்ரொடெக்ட்லாம் பண்ணாது, உங்களுக்கு ஒன்றுமே சொல்லி தராது. முக்கால்வாசி மார்ஷல் ஆர்ட்ஸ் சும்மா நீங்கள் பெல்ட்டை வாங்கிட்டு வீட்டில் வச்சுட்டு உட்காந்துருக்கலாம், நான் பிளாக் பெல்ட்னு சொல்லிக்கலாமே தவிர நீங்கள் 1-on-1 கூட நீங்கள் வந்து ஒரு காம்பேட்டில் வந்து நிற்க முடியாது. எனிவே, ஸோ அதை பற்றி செப்பரேட்டாக பேசியாச்சு. பட் பாயிண்ட் என்னென்னா இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ் அப்படின்னு சொல்லிட்டு
நம்மளை வந்து எந்த இடத்துல கொண்டு போய் வைக்கிறாங்க, நம்ம என்ன சொல்லி கொடுக்குறாங்க அப்படின்றது வந்து கம்ப்ளீட்டாக பிரோஜனமே இல்லாமல் இருக்குது. நீங்கள் வந்து ஆர்ட் படிக்கிறீங்களா, நீங்கள் நாளைக்கு வந்து உங்கள் ஆர்ட் ஒர்க்கை செல் பண்ணுறதையும் அவன் சொல்லிக் கொடுக்கணும். நீங்கள் வந்து ஸ்கல்ப்டிங் படிக்கிறீங்களா, நீங்கள் வந்து ஒரு சிலையை வந்து வீட்டில் உட்காந்து செஞ்சு அதை நீங்கள் விற்கிறதுக்கு ஒரு ரெவென்யூ மாடல் அவன் சொல்லிக் கொடுக்கணும். சும்மா வெறுமனையாக உட்காந்து இந்த கேன்வாஸ் இந்த உட்காந்து வர அப்படின்னு சொல்லிட்டு நல்லா அழகாக வரைவேன். வரைஞ்சதுக்கப்புறம் நான் என்ன பண்ணுவேன், தூக்கி வீட்டில் 4 பெயிண்டிங் வைக்கலாம், வைக்கிறதுக்கு என்ன தூக்கி குப்பையில் தான் போடணும். ஸோ அந்த மாதிரி படிச்சுன்னு இப்போ எனக்கு ட்ராயிங் தெரியும். ஸோ இப்போ ட்ராயிங் தெரிஞ்சு இப்போ நான் அதை வச்சு நான் எங்கே சம்பாதிக்கிறது அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு ஸ்கூல் டேஸில் எனக்கு யாருமே சொல்லிக் கொடுத்ததில்ல. நான் அதை பற்றி அதுக்கப்புறம் நான் வளர்ந்து மாடு பேர் வளர்ந்து இப்போ நான் ஒரு வீடியோ போட்டேன், ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வீடியோ போட்டேன். நீங்கள் வீட்டில் சும்மா வரைகிறீங்க அப்படின்னா அதை வச்சு எப்படி சம்பாதிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வீடியோ போட்டேன். பட் இதை வந்து எனக்கு ஸ்கூல் டேஸில் யாருமே சொல்லிக் கொடுத்ததில்ல. ஸோ அந்தமாரி வெட்டியாக வந்து நிறைய எக்ஸ்ட்ரா கரிக்குலர் கோ கரிக்குலர் இந்த மாதிரி ஆக்டிவிட்டீஸ்லாம் இருக்குது. இதுக்கு பதிலாக வந்து பசங்களுக்கு ஃபைனான்ஸ் சொல்லிக் கொடுங்க, ஒரு ஸ்டார்ட் அப் கம்பெனி எப்படி ஆரம்பிக்கிறதுன்னு சொல்லிக் கொடுங்க, எமர்ஜிங் டெக்னாலஜிஸை கொண்டு போய் அவங்க கிட்டக்க போய் காட்டுங்க, ஒரு எக்ஸ்போ ஏதோ ஒரு விஷயத்துக்கு கொண்டு போய் காட்டுங்க. நம்ம வெள்ளந்தியாக இருக்கிற ஒரு விஷயம்னு வச்சுக்கோங்களேன், ஸ்கூல் டேஸில் நம்மளுக்கு வந்து எக்ஸ்டர்னல் ப்ரெஷர் கிடையாது. நீ இதுக்குள்ளார படிச்சாகணும், அதை பண்ணியாகணும், இதை பண்ணியாகணும் கிடையாது, எல்லாம் ஆவரேஜான ஒரு ப்ரெஷர் தான். ஸோ அந்த டைமில் இந்த எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டிஸ்ன்ட்டு பிரோஜனமாக பண்ணிட்டோம். இப்போ கிரிக்கெட் விளாட்றீங்களா, கிவ் ஹிம் அ ரோட் மேப். ஓகே, அடுத்தது வந்து அவன் வந்து டிஸ்ட்ரிக்ட் போகணும், ஸ்டேட் போகணும். ஸோ இந்த டோர்னமெண்ட்டில் எப்படி போகிறது, அதுக்கு பாசிபிலிட்டி என்ன, இந்த எஃபர்ட்டை மணியும் போடுறோம், சும்மா உருளாய்க்க கிடையாது. ஸோ அதை போடுறது வந்து சும்மா நான் ஹாபி தானே, ஏதோ எனக்கு பிடிக்கும் தானே, பண்ணுறது தானே அப்படின்ட்டு நம்ம உலகத்தில் மிச்சம் எதுவுமே நம்ம டிஸ்கவரே பண்ணல. நம்மளுக்கு தெரிஞ்ச 3 விஷயத்தில் நம்மளுக்கு இது பிடிக்கும்னு நம்மளே முடிவு பண்ணிடுறோம். மிச்சம் இருக்கிற விஷயத்தையும் கொஞ்சம் போய் எட்டி பார்த்தா தான் தெரியும் நம்மளுக்கு என்ன விஷயம் பிடிக்கும், நம்மளுக்கு எதில் திறமை இருக்குது அப்படின்ட்டு. ஸோ நீங்கள் எது பண்ணாலும் சரி, ஸோ அதிலிருந்து இதை நான் வந்து என் லைஃபுக்கு யூஸ்ஃபுல்லான ஒரு விஷயமாக மாற்றணும் அப்படின்ற ஒரு விஷயத்தை நீங்கள் இது பார்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து மோட்டிவேஷனை பொறுத்த வரைக்கும் என்கிட்டே நிறைய பேர் வந்து ராகுல் நீங்கள் பேசலாம் மோட்டிவேஷனாக இருக்குது அப்படின்னு நான் சம்டைம்ஸ் என்ன கேட்பேன் அப்படின்னா, சரிப்பா மோட்டிவேட் என்ன பண்ண 1 வீக் ஆச்சு 3 வீக்ஸ் ஆச்சு அந்த வீடியோ வந்து. ஸோ இப்போ 2 வீக்ஸில் வந்து நீ என்ன சாதிச்ச, கன்சிஸ்டண்ட்டாக வேலை செஞ்ச, ஏதோ ஒன்று பண்ணினியா. மோட்டிவேஷன் அப்படின்றது வந்து நம்ம நினச்சிக்கிறோம் வந்து இதெல்லாம் பார்த்தா நம்மளுக்கு வந்து மோட்டிவேஷன் ஆகும், ஸோ இதெல்லாம் பார்த்தா நம்ம லைஃப்பில் முன்னேறிடுவோம். அப்போலாம் கிடையாது. நம்மளாம் நினச்சா மட்டும்தான் முன்னேறுவோம். ஸோ உங்கள் முன்னேற்றன்றது உங்கள் கையில் மட்டும்தான் இருக்குது. இந்த மோட்டிவேஷன் அப்படின்ற ஒரு விஷயம் வந்து இப்போதைக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட், முக்கால்வாசி பேருக்கு ஒரு என்டர்டெயின்மெண்ட். நான் ஆக்சுவலி வந்து ரொம்ப நாளைக்கு முன்னாடியே வந்து ஒரு வீடியோ போட்டேன். சும்மா என் வீடியோ நீங்கள் பார்த்துட்டு இருக்கணும்னு அவசியம் இல்லை. எனக்கு நிஜமாலுமே வந்து இந்த 175 எவ்வளோ 1,75,000 சப்ஸ்கிரைபர்ஸ் வந்தாங்க அப்படின்றது வந்து என்னை பொறுத்த வரைக்கும் அது எனக்கு ப்ராக்ரஸ். என்னை பொறுத்த வரைக்கும் அதை நான் வந்து ஜெயிச்சிட்டேன் அப்படின்ற மாதிரி நான் ஒரு மைல் ஸ்டோன் எனக்கு அச்சீவ் பண்ணது தேங்க்யூ நான் சொன்னேன். பட் அதெல்லாம் பார்த்து நீங்கள் என்ன அச்சீவ் பண்ணீங்க? ஸோ எனக்கு வந்து சீரியஸாக சொல்கிறேன், எனக்கு வந்து இப்போ எனக்கு இந்த யூடியூப் அப்படின்றது வந்து இதில் வந்து நான் பெருசாக ஈவன் 1 மில்லியன் இருக்கிறேன் 2 மில்லியன் இருக்கிறேன் அப்படின்றது வந்து இட் இஸ் மை அச்சீவ்மெண்ட் ஃபார் மை எஃபர்ட். நான் வீடியோ போடுறேன், நான் வந்து கற்றுக்கிறேன், நான் உங்களுக்கு ஒவ்வொருத்தரையும் பண்ணுறப்ப ஏதோ ஒரு விஷயத்தை போய் படிக்கிறேன், நான் கற்றுக்கிறேன். மற்றபடி இதெல்லாம் பார்த்துட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க, கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் யாரோ ஒருத்தராக இருந்தீங்க, என் வீடியோ பார்த்துட்டு இருக்கிற இன்னும் 4 வருஷம் ஆகிடுச்சு, இன்னும் சில பேர் கமெண்ட் பண்ணுறீங்க, இன்னுமே யாரோ ஒருத்தராக இருக்கீங்க. நான் இப்போ உங்களை பார்த்தா அவங்க தெரிஞ்சுக்கணும், ஓ நீனா தம்பி நீ வந்து இவ்வளோ பெரிய பில்லியன்ஸ் ஸ்டார்ட் அப் ரன் பண்ணுறீங்க, எப்படிப்பா இருக்கிற நல்லா பண்ணுறியா அப்படின்ட்டு நான் வந்து உங்கள்கிட்ட பேசணும். ஸோ நீங்கள் இன்னும் ஃபஸ்ட்டு கமெண்ட்டு அந்த கமெண்ட்லாம் டெலீட் பண்ணியிருப்பேன். நீங்கள் போய் பார்த்தீங்கன்னா தெரியும் என் வீடியோவில் வந்து இந்த ஃபஸ்ட்டு கமெண்ட்டு ஃபஸ்ட்டு லைக்கு அதெல்லாம் போட்டான்னு சொன்ன தம்பி இதெல்லாம் போட்டாத நீ வந்து சும்மா சாதாரணமாக சும்மா ஃபேன் பாய் மாரி இருந்து என்னத்தை சாதிக்க போகிற எனக்கு அந்தமாரி எனக்கு என்ன பெருமையாக இருக்க போகுது. நான் வந்து இப்போ பாரு என் சேனலில் ஒருத்தன் பார்த்தா அந்த பையன் வந்து ஒரு பெரிய ஸ்டார்ட் அப் கம்பெனி ஆரம்பிச்சிருக்கிறான் அப்படின்னு சொன்னால் எனக்கு பெருமை இருக்குது. என் இதில் வந்து ஒரு 10,000 பேர் வந்து ஃபேன்ஸாக இருக்கிறாங்க. இது வரைக்கும் நான் எந்த ஒரு இதுலையுமே வந்து எனக்கு 1.5 லட்சம் பேர் ஃபேன்ஸ் இருக்காங்க அப்படின்னு சொல்லவே இல்லை. எனக்கு அது அசிங்கம், அது உங்களுக்கு அசிங்கம், எனக்கு கூட பெருமையாக இருக்கலாம், உங்களுக்கு அசிங்கம் அது. ஸோ அதனால் இந்தமாரி வந்து இந்த மோட்டிவேஷன் அப்படின்றது வந்து நம்ம நினைக்கிறது ஒன்று, பட் ஆக்சுவலாக நம்ம எப்படி அதை ட்ரீட் பண்ணுறோன்றது ஒன்று. ஸோ அதை வந்து நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணுங்க. நீங்கள் ஒன்று பார்த்தீங்கன்னா அதை எந்திரிச்சு போய் உங்களுக்கு வேலை செய்ய தோணுதுன்னா போய் செய்யணும். ஸோ தட் இஸ் வாட் ட்ரூ மோட்டிவேஷன் இஸ். ஸோ அதை பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து ஆஃபீஸ். நம்ம ஆஃபீஸில் வந்து நிறைய பேர் வந்து நம்ம நினைக்கிறது என்ன விஷயம்னா, நேராக போகிறோம், நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணுறோம், நம்மளுக்கு இவங்க தான் மேனேஜர், இவங்கள்ட்ட நல்ல பேர் எடுக்கிறோம், லைஃப்பில் முன்னேறோம் அப்படின்னு சொல்லிட்டு நோ. ஸோ ஆஃபீஸ்ன்றது இன்றைக்கி நீங்கள் எந்த கம்பெனியில் வேலை செய்கிறீங்களோ அது வந்து இட்ஸ் ஸ்டெப்பிங் ஸ்டோன். இன்னிலேருந்து அதே கம்பெனி நீங்கள் வாழ்க்கை ஃபுல்லாக இருக்க போகிறதில்ல, கொஞ்சம் வருஷம் கழிச்சு கண்டிப்பாக வேறு கம்பெனியில் போவீங்க. ஸோ அப்போ அங்கே போகிறதுக்குள்ளார நீங்கள் என்னென்ன விஷயம் பண்ணணுன்னு இருக்குது பார்த்தீங்களா, அதில் முக்கால்வாசி விஷயத்தை நம்ம பண்ணுறதே கிடையாது. ஸோ அதை வந்து நான் செப்பரேட்டாக நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன், எக்ஸ்பெர்டைசர் ஜாப்ஸ் சேனலில் போட்டிருக்கிறேன், அதை செக் பண்ணுங்கள். பட் நிறைய நேரம் வந்து நம்ம அந்த இடத்துல கோட்டை விட்றது தான் நம்ம லைஃப்பில் வந்து முன்னேற ஆகாமல் இருக்கிறதுக்கு ஒரு பெரிய பாட்டில் நெக்காக இருக்கிற ஒரு விஷயம். அண்ட் அந்த இடத்துல வந்து நம்ம ரொம்ப வெள்ளந்தியாக வந்துடுறோம். ஸோ நம்ம வந்து இந்த இடத்துல நல்லா வேலை செஞ்சுட்டா நம்மளை வந்து வச்சுப்பாங்க, நம்மளை வந்து நல்லா சம்பளம் கொடுப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு. பட் நம்ம யோசிக்காத ஒரு விஷயம் என்ன அப்படின்னா, நம்ம பில்லபிளாக இருக்கிறோமா, நம்ம வந்து க்ரீனில் இருக்கிறோமா, நம்மளோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் க்ரீனில் இருக்குதா. ஏன்னா உங்களுக்கு மேலே இருக்கிற மேனேஜருக்கு வந்து உங்களுக்கு வெறுமனே டாஸ்க் அசைன் பண்ணுறது மட்டும் வேலை கிடையாது. நீங்கள் கம்பெனிக்கு ப்ராஃபிட்டபுளாக இருக்கிறீங்களா இல்லையா அப்படின்ற ரிப்போர்ட் வந்து வாரம் மாதம் அவர்
கொடுத்தாகணும். அவர் கீழே ஒரு 10 பேர் இருக்கிறாங்கன்னா 10 பேரில் 4 பேர் தாங்க கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ், 4 பேருக்கு தான் வந்து கிளைண்ட் பே பண்ணிட்டு இருக்காங்க, மிச்சம் 6 பேருக்கு யாருமே பே பண்ணல, அவனுக்கு சும்மா உட்காந்துருக்காங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரணம் சொல்லி உங்களுக்குன்னு ஒரு KPI வச்சு அமுச்சு விட்ருவாங்க. நீங்கள் ஸ்கூல் டேஸில் இருந்த மாதிரியே வந்து உலகம் தெரியாமல் அப்படியே இருந்துறாங்க. டெய்லியும் நான் ஆஃபீஸ் போகிறேன்ப்பா, அவங்க சொன்ன டைமுக்கு நான் போகிறேன், கொடுத்த வேலையை செஞ்சிடறேன், ஈவினிங் வந்துடுறேன், இப்படி மட்டும் நீங்கள் இருந்தீங்கன்னா உங்களுக்கு ஏன் வேலை போகுதுன்னே தெரியாது. ஸோ உங்களுக்கு வேலை போகாமல் இருக்கணும் அப்படின்னா அந்த ஆஃபீஸில் நீங்கள் பில்லபிளாக இருக்கிறீங்களான்னு பாருங்கள். வருஷம் வந்து பே ஹைக் கேட்கறது வந்து முக்கியம் கிடையாது. நான் கேட்குற பே ஹைக்கு மேலே கம்பெனி என்னை வச்சு சம்பாதிக்குதா அப்படின்றத நீங்கள் பாருங்கள். உங்களுக்கு மேலே உங்கள் கம்பெனி சம்பாதிக்கல அப்படின்னா உங்களை ஃபயர் பண்ணிடுவாங்க. நீங்கள் வந்து இன்னைக்கு வந்து பாரு அவனுக்கு பே இருந்துச்சு எனக்கு வரலன்ற இந்த நியாயம் தர்மம் அப்படின்றதெல்லாம் வந்து நீங்கள் கம்பேரிசன் இங்கே இருக்கக்கூடாது. அவன் வந்து அவனுக்கு கம்பெனிக்கு வந்து அவன் 10 லட்ச ரூபா கொண்டு வரான், கம்பெனி அவனுக்கு 5 லட்ச ரூபா கொடுக்குது, நான் கம்பெனிக்கு 20 லட்ச ரூபா கொண்டு வரேன், எனக்கு 10 லட்ச ரூபா கொடுக்கணும். இப்படி தான் நியாயம் தர்மம் இருக்கணும். அதை விட்டுட்டு அவன் ஹைக்கு கேட்டுட்டான், நானும் அதே டென்யூர் தான், நானும் போய் ஹைக் கேட்குறேன் அப்படின்னு வச்சுக்கோங்க. அவன் கிரிட்டிக்கல் ரிசோர்ஸ் அப்போ அவன் ப்ராஜெக்ட்டில் இருப்பான், உங்களுக்கு ப்ராஜெக்ட் இல்லாமல் இருக்கும், கம்பெனி உங்களை வச்சு என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல் இருக்கும். நீங்கள் அந்த நேரம் பார்த்து ஹைக்கு கேட்டிங்க அப்படின்னா வந்து இல்லைங்க ஹைக்கு கொடுக்க முடியாது, நீங்கள் வேறு ஆஃபரை பார்த்துட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களை அனுப்பிச்சு விட்ருவாங்க. இந்த விஷயத்தில் கொஞ்சம் தெளிவாக இருங்க. அண்ட் ஃபைனலி டெப்ட் கைஸ். நம்மள்ட்ட ரொம்ப இன்னசென்ட்டாக நம்மள்ட்ட வந்து நம்ம வாழ்க்கையை மாற்றி போடுற ஒரு விஷயம் எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடன். அண்ட் இந்த கடன்ற ஒரு விஷயத்தில் வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட் எது அப்படின்னா ஈஸியாக நம்ம ஆரம்பிக்கிறது வந்து கிரெடிட் கார்டு தான். ஸோ எப்போவுமே நீங்கள் வந்து கிரெடிட் கார்டு வச்சுக்கிறீங்கன்னா தேவையில்லைன்னா வச்சுக்காதீங்க. வச்சுக்கிறீங்க அப்படின்னா சின்ன அமௌண்ட்டில் மட்டும் வச்சுக்கோங்க. சும்மா ஒரு 10,000 15,000, அதுவும் எமர்ஜென்சி கடன் தான். அது ஏதோ ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு போகிறோம், கையில் கேஷ் இல்லை கொடுக்க முடியாது அப்படின்னா அந்தமாரி ஒரு இடத்துக்கு யூஸ் பண்ணுறது தான். ஆக்சுவலி நீங்கள் பார்த்தீங்கன்னா எங்கிட்ட 2 கிரெடிட் கார்டு இருக்குது. நீங்கள் நம்ப மாட்டீங்க, என்னோட 2 கிரெடிட் கார்டுலையுமே வந்து மேக்ஸிமம் எனக்கு அவனுக்கு வந்து எவ்வளோ அமௌண்ட் கொடுக்குறதுக்கு ரெடியாக இருந்தானுங்க. பட் 2த்துலையுமே பார்த்தீங்கன்னா ஐ திங்க் அரௌண்ட் 2 லட்சம் தான் இருக்கும் டோட்டல். நான் அவ்வளோதான் வந்து யூஸ் பண்ணவே முடியும். ஒருத்தர் 2 லட்சம், இன்னொருத்தர் வந்து 1.5 லட்சம் தான் இருக்கும். இவ்வளோ தான். நான் நினச்சேன்னா அது வந்து 50 lakhs அந்த மாதிரி வந்து பெரிய அமௌண்ட்டுக்கு வந்து கிரெடிட் கார்டு வாங்கி வச்சிருக்க முடியும். ஆனால் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது சின்னதாக ஆரம்பிச்சு நம்ம வந்து இதில் டிசிப்ளின்டாக பண விஷயத்தில் அதுவும் கடன் வாங்குறப்ப ஈஸியாக பணம் வந்துருச்சு, நம்மளுக்கு ஆசைப்பட்ட பொருள் கிடைக்குது அப்படின்றப்ப இது 2த்தையும் கனெக்ட் பண்ணிட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஈஸியாக கடன் வாங்கிடுவீங்க. அந்த கடனை வாங்குறது பிரச்சனை இல்லை, பட் நம்மளுக்கு அதுக்கேற்ற இன்கம் வரணும், அந்த எக்ஸஸ் ஃபண்டு இருக்கணும், நம்ம அடைக்கணுன்ற மைண்ட் செட்டும் இருக்கணும். இது இல்லைன்னு வச்சுக்கோங்க, கதை முடிஞ்சிச்சு. ஸோ அதனால் கடன் வந்து உங்கள் வாழ்க்கையை முடிச்சு விட்ரும். ஸோ நிறைய பேர் வந்து ரொம்ப சின்ன விஷயம், எனக்கு இப்போ 5,000 ரூபா தானே கடன் இருக்குது, 10,000 ரூபா தானே கடன் இருக்குது, பிரச்சனை அது கிடையாது. 5,000 ரூபா கடனை நீ 5 மாதமாக அடைக்காமல் வச்சிருக்கிற, 10,000 ரூபா கடனை வந்து 6 மாதம் 7 மாதம் ஆச்சு, இன்னும் நீ அதுக்காக கையில் காசு இருந்தும் அதை நீங்கள் சரியாக அடைக்காமல் வந்து எப்போ பார்த்தாலும் லேட் நியூஸ் கொடுத்துட்டே இருக்கிற அந்த பழக்கம் தான் தப்பு. எனிவே, ஸோ வில் சேக் another video. தேங்க்யூ ஸோ மச். இன்னும் வேறு என்னென்ன விஷயம் இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் செக்ஷனில் போடுங்க. மீண்டும் இன்னொரு வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கில் நம்ம மீட் பண்ணுவோம். தேங்க்யூ ஸோ மச் கைஸ் அண்ட் ஷியர்ஸ். அண்ட் வேளச்சேரியில் வந்து ஃபீனிக்ஸ் மால் ஆப்போசிட்டில் வந்து நம்மளோட ஸ்டுடியோ ஒன்று இருக்குது, வர்ச்சுவா ஹப். அதோட பக்கத்தில் வந்து ஒரு ஸ்டுடியோ இருக்குது. அதில் பாட்காஸ்ட், வீடியோ, ப்ராடக்ட் ஃபோட்டோ ஷூட்ஸ் எல்லாமே பண்ணுறோம். நம்மளோட வீடியோஸ் எல்லாம் எடிட் பண்ணுறதெல்லாம் அந்த டீம் தான் பண்ணுது. ஸோ உங்களுக்கு ஏதாவது பாட்காஸ்ட் ஏதாவது ஒன்று பண்ணணும் அப்படின்னா அங்கே விசிட் பண்ணி பாருங்கள்.